ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த பேக் டு அகடமிக்ஸ் ரெசிப்ஸ் பார்த்தீங்களா? பேக் டு ஸ்கூல்னால் நம்ம என்னவோ பாடம் படிக்கிற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால் பேக் டு அகடமிக்ஸ்னு, ஏன்னா காலேஜ் படிக்கிறவங்களும் அவங்களுக்கும் பாவம் ரெசிபீஸ் வேணும்ல. ஸோ ஹெல்த்தியான ரெசிபீஸ் வந்து நிறைய கொடுத்துருக்குறேன். இந்த ஸ்வீட்டு, அப்புறம் ஸ்நாக் ஐட்டம், உருண்டைகள், அது மாதிரி அது எல்லாத்தையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பாருங்கள். ஸோ அகடமிக்ஸ் அப்படிங்கும்போது நிறையா வருஷங்கள் வந்து ட்ரெயினராக இருந்து அப்ரைசல் வந்து நிறைய பேர் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நானும் நிறைய பேரை பண்ணியிருக்கிறேன். அதை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டமே வந்து இம்பார்ஷியலை நோக்கி போயின்னு இருக்கு. அது வந்து ரியலி வெரி வெரி ஹாப்பி டு விட்னஸ். பிகாஸ் நாங்கள் படித்த காலங்கள்லாம் இது மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா இன்னுமே எங்களுக்கெல்லாம் வந்து இன்னொரு பிரைட்டர் ஃப்யூச்சர் இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க்லேயும் சரி, கார்ப்பரேட்ஸ்லேயும் சரி, அப்ரைசல் பண்ணுற மேனேஜரோ, பாஸோ, ரிப்போர்ட்டிங் மெம்பரோ உங்களை சேர்ந்தவங்களாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மேனேஜர், நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுற பாஸு, அது மாதிரி வந்து இருக்காது. என்றைக்குமே வந்து அதர் டீமோட வந்து டீம் மேனேஜர், இல்லைனா ஹெட் ஆஃப் சேல்ஸு, இல்லைனா வந்து அதர் பிரான்ச் மேனேஜர், அது மாதிரி தான் இருக்கும். அகடமிக்ஸ் பொறுத்த மட்டும் அது எந்த கிரேடாக இருந்தாலும் இப்போலாம் எப்படி சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, ஏ கிரேட், ஏ செக்ஷனோட பேப்பர்ஸை வந்து பி செக்ஷன் திருத்துறது, டீச்சர் வந்து வேறு பிரான்ச்லேருந்து வந்து டீச்சர்ஸ் வந்து பேப்பர் பாஸ் பண்ணுறது, இது மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அப்ரைசல் வீட்டுக்குள்ளேயே பண்ணும்போது கூட, அதனால தான் வந்து இப்போது ஜென்ரல்லேருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, மேம் நீங்கள் நிறையா நல்லா அதெல்லாம் பேசுவீங்க, வி வாண்ட் இட் பேக் அப்படின்னு. அதுக்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். இம்பார்ஷியாலிட்டி இருந்தால் தான் உங்களுடைய டேலண்ட்ஸை வந்து நீங்கள் வளர்த்துக்க முடியும். இன்னொன்று வந்து உங்களை பற்றின ஒரு கரெக்டான கருத்து கணிப்பு, அதான் ஃபீட்பேக்னு வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ், அப்புறம் எம்என்சிஸ்லாம் வந்து ஃபீட்பேக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து அதனால தான். அவங்க மக்கள்கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கும்போது அந்த கம்பெனியை சேர்த்த ஆளுங்களே டெஃபினட்டாக இருக்க மாட்டாங்க. they will hire a third party agency so that there is no connection between the third party agency and the product marketing team of that particular company. So the feedback will be coming in the proper correct way. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு மக்கள்கிட்டேருந்து வரும். மாற்றம் தேவைன்னா மாற்றம் தேவைன்னு வரும். எதில் மாற்றம் தேவைன்னா எதில் மாற்றம் தேவைன்னு வரும். அதே மாதிரி தான் நம்ம பர்சனல் லைஃப்லையும் நம்மளை சேர்ந்தவங்களே, அது புகுந்த வீடாக இருந்தாலும் சரி, பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, நம்மளை சேர்ந்தவங்களே நம்மளை வந்து அப்ரைசல் பண்ணுறது, கருத்து கணிப்பு பண்ணுறது, நம்ம வந்து அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணுறது, அடி பண்ணிடுறது, அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னாக்க அந்த கணிப்புகள் கரெக்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு மார்க்கர் டுவர்ட்ஸ் மீ. ஸோ இப்போ என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா, நான் என்னோட அப்போசிங் கம்பெனி சேல்ஸ் மேனேஜர் கிட்ட போய் உட்கார்ந்தேன்னாக்க கண்ணாடி மாதிரி கரெக்டாக சொல்லிடுவாங்க. நீ இது, நீ அது, நீ இது, நீ அது. குறை சொல்கிற மாதிரியே நம்ம டேலண்ட்ஸை பார்த்து பயந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். சேம் வே நம்ம வந்து இப்போ கல்யாண பரிமாற்றங்கள்லாம் வந்து வரன் பார்க்கும்போது அந்த வீட்டை சேர்ந்தவங்கள்ட்டே விசாரிக்க மாட்டாங்க. ஆஃபீஸில் இருக்கிறவங்க, சுற்றுச்சூழலில் இருக்கிறவங்க, அது மாதிரி தான் விசாரிக்கணும். இந்த சிஸ்டம் வந்து மாறணும். பெண்கள்னாலே அப்போ உங்களை சேர்ந்த பெண்கள் படிக்கலாம், வேலைக்கு போகலாம், அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசலாம். உங்களுடன் இருக்கும் பெண்கள் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகணும், பொருளாதார சுதந்திரம் வேணும், வெளியில் வரணும். இது எல்லாமே என் கணவர் எனக்கு கொடுத்துட்டாருங்க, எங்கள் அப்பா கொடுத்தாரு, என் பிரதர்ஸ் கொடுத்தாங்க, என் கணவரும் கொடுத்தாங்க. ஆனால் எப்போவுமே நான் அவங்களோட கண்காணிப்பிலே இருக்கிறது வந்து எங்கள் அப்பா என்னை வளர்த்த சிஸ்டம். திஸ் இஸ் நம்பர் 1. ஸோ என்றைக்குமே அப்ரைசல் வந்து உங்கள் ஆட்கள் உங்களை பண்ணக்கூடாது, நீங்கள் உங்கள் ஆட்களை பண்ணக்கூடாது. இது மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல க்ரோத் இருக்குமே தவிர, நம்ம அந்த இடத்துக்கு நம்ம அவங்கள விட்டுட்டாலே வீட்டில் இருக்கிற பாலிட்டிக்ஸை கொண்டு வந்து அதில் போட்டு ஈகோ, ஜெலசி எல்லாத்தையும் போட்டு மறைச்சு நமக்கு வர வேண்டியது எல்லாம் அடுத்த ஃபேமிலிக்கு போயிடும், அடுத்த கார்ப்பரேட்ஸ்க்கு போயிடும், அடுத்த கம்பெனிக்கு போயிடும், அடுத்த டீமுக்கு போயிடும். நம்பர் 1. நம்பர் 2, நம்மளை பற்றி அவங்க கிரிட்டிக் பண்ணும்போது எங்கள் அப்பா சொல்கிறதே இவரும் சொல்வார், அனலைஸ் பண்ணணும். நிஜமாலே என்கிட்ட இந்த குறை இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து கோப்பப் பண்ணும், எப்படி அந்த குறையை நிவர்த்தி செய்யணும்னு பார்க்கணும். அகைன் ஐ ரிப்பீட், members of the same family controlling a person or
appraising a person will never work out. So manager or a corporate heading a team should not appraise your own team. You should hire a third party or the manager from the same company from the other team, other branch. அப்போ என்ன ஆகும்னா அந்த கண்ணாடி மாதிரி இந்த உண்மைகள் வந்து வெளியில வரும். நமக்கு திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். உண்மையாலே ஒருத்தருக்கு டேலண்ட் இருந்ததுனாக்க அந்த டேலண்ட்டை அவங்க கிராஸ் டாக் பண்ணி அவங்களுடைய குறுகிய எண்ணங்களால் வந்து அதை அமுக்கி மேலே வர விடாமல் பண்ணுறதுக்கு முடியாது. நீங்கள் கேட்கலாம், இது வந்து குடும்பத்தில் இப்படி சொல்கிறீங்களே, இப்போ கார்பரேட்ஸில் என்ன? கார்பரேட்ஸில் வந்து நம்ம வாழை ஆட்டவே முடியாது. நம்மளுடைய சாயம் வந்து நிச்சயமாக வெளுத்துரும், நரிசாய கதை மாதிரி. கொஞ்ச நாள்லேயே 2-3 வாட்டி, ஏன்னா வந்து ஒரு கம்பெனிங்கிறது ஒரு ஹோல் இல்லையா? ஸோ அப்போ அந்த கஸ்டமரே கூட சில சமயங்களில் எனக்கு வந்து எனக்காக அவரே அப்ரெசிவ் கொடுத்துருக்குறாரு. திஸ் கேர்ள் இஸ் கரெக்ட், வை யூ வாண்ட் டு டீக்ரேட் ஹர். அந்த மாதிரி உங்களுடைய என்றைக்குமே பொறுமையாக உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கோங்க. உங்களை பற்றி அனாவசியமான பழி போட்டாக்க அதை ப்ரூஃபோட டேட்டாவோட கரெக்டாக ப்ரூவ் பண்ணி டேட்டாவை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் நிஜமாலே ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வைங்க. ஒரு சேல்ஸ் காலையும் ரெக்கார்ட் பண்ணுங்க, ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. இந்த கரெக்டான பாசிட்டிவ் சைடை பார்க்கும்போது நெகட்டிவ் சைடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால நீங்கள் வந்து அந்த இடத்த அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியல, என்ன குறை இருந்தது, இத்தனை நாள் வரையும் திருத்திட்டு இருக்கீங்களா, அதே மாதிரி இருக்கீங்களா, இது மாதிரிலாம் நிறைய நம்ம பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து உண்மை தெரியும். உங்கள் பங்கு நீங்கள் வந்து டேட்டா வந்து கரெக்டாக கொடுத்துட்டீங்க, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார், அதுக்கு மேலே உங்களை யார் வந்து எடுத்துக்கிறாங்களோ அந்த டீம் ஹெட்டு டிபார்ட்மெண்ட்டில் யார் வந்து அதை லீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் அவங்களோட ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட நாலேஜை வச்சு தே நோ ஹவு டு ப்ரொடெக்ட் யூ அண்ட் ஹவு டு மேக் யூ கம் அப் இன் யுவர் கெரியர் அண்ட் லைஃப். அகெயின் ஐ ரிப்பீட், உங்களுக்கு உண்மையான ஒரு தகவல்கள், உண்மையான ஒரு புள்ளி விவரங்கள் தேவை அப்படின்னாக்க உங்களை சேர்ந்தவர்களிடம் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ரிப்போர்ட் டு த அதர் பார்ட்டி. இந்த ஒரு ஃபேமிலி மெம்பரே எடுத்தாங்கனாக்க சில பேருக்கு வந்து அதை பொறுத்துக்கவே முடியாது. அதே தான் சேம் டீம் மேனேஜரே அப்ரைஸ் பண்ணும்போது 4-5 பேர் இருக்கும்போது ஒருத்தங்களை வந்து அவருக்கு கூடுதலாக பிடிச்சிருந்தது, திறமை கம்மியாக இருந்ததுனா கூட அவருடைய விருப்பம் மேலே வந்து அடுத்தவங்களோட கெரியர் அமைக்கிறோம். அதனால தான் கம்பெனிஸில் வந்து அதர் பிரான்ச்லேருந்து அதர் டீம்லேருந்து மேனேஜர்ஸ் அப்ரைசலுக்கு அனுப்புவாங்க. அந்த லெட்டரை வந்து எந்த ஹெச்ஆர் மேனேஜர் கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த ஹெச்ஆர் அண்ட் காம்ப்ளையன்ஸ் வில் கோ அ லாங் வே அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளீஸ் ஃபாலோ திஸ் அண்ட் இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப் டு த சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து கிட்ஸுக்கான ரெசிபீஸ் வந்து 2, 3, 4 நான் வந்து இன்னைக்கு அட்டாச் பண்ணிடுறேன். ஸ்நாக்ஸ்க்கானது. என்னடா இவ கிச்சன் சேனலில் தமிழில் கார்ப்பரேட் பற்றி பேசிகிட்டு இருக்காளேன்னு நினைக்கிறவங்களுக்கு பிரியாவுடன் சேல்ஸ் பேசலாங்கிற சேனல் தொடங்கினதே ஒரு ரீட்டைல் செக்மெண்ட்டில் இருக்கிற சில மகளிர் வந்து நாங்கள்லாம் இல்லத்தரசிகள், எங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாது, நாங்கள் எப்படி வேலை பார்க்கறது, இந்த இடத்துல எங்களை வந்து கிரிட்டிக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுனால அதை பிரேக் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தது தாங்க. கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள், அதை என்னன்னு படிங்க. இது வரலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ஷியலாக இருக்காதீங்க, எல்லா இடங்களிலும் இம்பார்ஷியலாக இருங்க. ஏன்னா டிவைன் இஸ் நெவர் பார்ஷியல். அதை நம்ம ஒரு கிரேஸ் வருது, மழை பெய்யுதுன்னா மொத்த யுஏக்கு அபுதாபிக்கு தான் பெய்யுமே தவிர ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் பெய்யாதுங்க. நான் இங்கே வாழறதுனால நான் சொல்கிறேன், உடனே அவள் அங்கே இருக்கான்னு இது நான் அபுதாபியோ அமைஞ்ச கிறகோ நம்ம எப்போ டிவைன் கிரேஸோட ரேப்பில் ஹியூமிலிட்டியோட கிரேட்ஃபுல்லாக இருக்கோமோ என்றைக்குமே நம்மளை வந்து எந்த ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸும் தொடாதுங்கிறது என்னுடைய குருவோடைய ஒரு புரிதல். நிச்சயமாக நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட அப்பனென்ட்டோ அதர் சைட் பர்சனோ உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து உங்களை பற்றிய கருத்துக்களை சொல்லும்போது அது பல மடங்கு உண்மையாக இருக்கும். அதை வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.